Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 183 unit 4 work energy power lesson la irukra example 4.12 da paakaporom okayva. So inga enna kuduthirukanga appadina consider an object of mass 2 kg. ஒரு object oda mass வந்து 2 kg. அது வந்து external force 20 newton அளவுக்கு கொடுக்கும்போது இந்த surface having constant of kinetic friction 0.9 to the distance of 10 meter. Okay, அதாவது இப்போ ஒரு 2 kg க்கு ஒரு mass இருக்கு ஓகேவா. 2 kg mass இருக்கு. அது வந்து ஒரு surface மேல இருக்கு. அந்த surface ஓட kinetic friction வந்து 0.9, coefficient of kinetic friction 0.9 ன்னு கொடுத்துட்டாங்க. இத வந்து 20 நியூட்டன் அளவுக்கு நான் வந்து force கொடுத்து அது வந்து என்ன பண்றேன் 10 மீட்டர் தள்ளி நான் வந்து வைக்கிறேன். அப்போ வாட் இஸ் தி வர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால எனக்கு எவ்வளவு வர்க் ஆயிருக்கு, அதே மாதிரி கைனெடிக் ஃபிரிக்ஷனால எனக்கு எவ்வளவு வந்து வர்க் டன் நடந்திருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 kg ன்னு கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் எவ்வளவு 20 நியூட்டன். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவு 0.9. நம்ம லாஸ்ட் லெசன்ல வரும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃபிரிக்ஷன் அதெல்லாமே mu k = 0.9. ஸோ இதெல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்ல தானே போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்ல அப்போ அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது வந்து F external = 20 நியூட்டன் எடுத்துடலாம். அடுத்தது கைனெடிக் ஃபிரிக்ஷன், வேற என்ன ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா இப்போ நம்ம இது தள்ளும்போது இப்போ இது வந்து மூவ் ஆகுதுல, அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ இதுனா இப்போ நம்ம இங்கே Fx இதை இங்கே கொடுக்குறோன்னா இந்த நிலம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து கைனெடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ F kinetic = அதுக்கான ஃபார்முலா வந்து mu k × mg அப்படின்னு வரும். ஆக்சுவலி இது வந்து தேர்ட் லெசன் பேஜ் நம்பர் 139ல Fk = mu k × n ன்னு இருக்கா. நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. Fk = mu k × mg. ஸோ இது ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபோர்ஸ் அதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். mu k = 0.9, mோட வேல்யூ 2, அந்த கிராவிட்டி கொடுத்துருக்கிறது வந்து 10. ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 நியூட்டன் வரும். ஸோ இது வந்து 20 நியூட்டன், இது வந்து 18 நியூட்டன். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஒர்க் டன் பை த கைனெடிக் ஃபிரிக்ஷனும் கண்டுபிடிக்கணும். அப்போ work done by the external force அதுக்கான ஃபார்முலா என்னது, work external = F × D. கரெக்டாக ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ 20, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கு 10. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 200 ஜூல்ஸ். ஒர்க் டன் நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம், ஜூலில் சொல்லுவோம். சரியா. ஓகே. இப்போ நம்ம ஒர்க் டன் பை த கைனெடிக் ஃபிரிக்ஷனால எனக்கு வந்து எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும்னா ஒர்க் டன் ஒர்க் டன் டியூ டு கைனெடிக் ஃபிரிக்ஷன் கைனெடிக் ஃபிரிக்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலன்னு சொல்லும்போது F × Dன்னு வருதுல்ல. அப்போ ஒர்க் டியூ டு கைனெடிக் = கைனெடிக் ஃபிரிக்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல கைனெடிக் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது என்னது 18 நியூட்டன் இருக்கா. பட் இப்போ நம்ம இது வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, இதுக்கு ஆப்போசிட்டில் தானே அந்த கைனெடிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் டு த டைரக்ஷன் தானே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா -18 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த கைனெடிக் ஃபிரிக்ஷன் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் -18 எடுத்துக்கிறோம். இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 மீட்டருக்கு தானே போகுது. ஸோ அதனால் நம்ம × 10 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ -180 அப்படின்னு வரும். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சோன்னா எனக்கு என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் வந்து எவ்வளோ ஒர்க் டன் நடக்குது, அடுத்து இந்த கைனெடிக் ஃபிரிக்ஷனால எவ்வளோ ஒர்க் டன் நடக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 200 ஜூல் -180 ஜூல் = 20 ஜூல் அப்படின்னு வருது. சின்ஸ் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே. ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அவுட் ஆஃப் 200 ஜூல் கிவன். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக நம்ம வந்து 200 ஜூல் கொடுக்குறோம். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால் அந்த 180 ஜூல் அப்படிங்கிறது லாஸ் ஆயிடுது. ஓகே. அப்போ இட் கேனாட் பி ரிகவர்டு. நம்ம கிட்ட தான் அந்த டோட்டல் ஒர்க் டன்லாம் கண்டுபிடிக்க சொல்லி, அப்போ எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் ஆன் த ரிசல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி தான் அந்த ரிசல்ட்டை கமெண்ட் பண்ண முடியும், அந்த டோட்டல் ஒர்க் டனை கண்டுபிடிச்சி அப்போ எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவான ஃபோர்ஸு. தட் இஸ் அது வந்து எந்த பாத்தில் போதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம கொடுக்குற அந்த 200 ஜூல்ஸ் ஃபோர்ஸில் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால 180 ஜூல்ஸ் வந்து லாஸ் ஆகிடுது. இட் கேனாட் பி ரிகவர்ட். அதை நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால் லாஸ் ஆனது வந்து நம்ம ரிகவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.